உங்கள் ஜாதகப்படி நல்ல தசை நடக்குதுங்க, நல்ல புத்தி நடக்குது. ஏன்னா ஒரு வருஷமாக காலமாக ரொம்ப சிரமப்படுறீங்க. ஏன் என்ன ஏதுன்னு நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, இப்போ உங்கள் தசாநாதன் மேலே கோச்சார கேது பயணிக்கும் போது அந்த தசை புத்தி உங்களுக்கு தொந்தரவு கொடுக்குங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு உங்கள் ஜாதகப்படி சிம்மத்தில் குரு இருக்கிறாரு, குரு தசை நடக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கேது கோச்சாரத்தில் கேது சிம்மத்தில் தான் இருக்கிறாரு. அப்போ நான் உங்கள் ஜனன ஜாதகத்தில் குரு சிம்மத்தில் இருக்கிறாரு, இப்போ கோச்சார கேது அவர் மேலே பயணிக்கிறாரு. அப்போ நான் உங்கள் ஜாதகப்படி குரு தசை நல்லா இருக்கணும்னு சொல்லி அமைப்பு இருக்கும். ஆனால் தற்காலிகமாக இந்த ஒரு வருஷம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரமப்படக்கூடிய இது இருக்குங்க. ஏன்னா இந்த கேது உங்கள் தசாநாதன் மேலே பயணிக்கும் போது அந்த தசா புத்திகள் அந்த ஒரு 1.5 வருஷத்துக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடிய தன்மைகள் இருக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது, தொழிலையும் சரி புதிய முயற்சிகள் எதுவும் செய்யாமல் இருக்கிறது சிறப்பாக கொடுக்குங்க.